வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி போவார் அப்படின்னு பல ஊடகங்கள், இன்னொரு பக்கம் வந்து ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதா, பிஜேபி தொங்கலில் ஓடுதுன்னு அது சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஒன்று சொல்லுவோம், 2026 எக்காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடன் கூட்டணி போகவே மாட்டார். திமுகவுக்கு நம்ம சில மேட்டரில் ஆதரித்து பேசுகிறோம், எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் திமுகவினர் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போயிடுவார். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், போக மாட்டாருங்க. போனால் பொலிட்டிக்கல் கேரியரே முடிஞ்சிடும். எடப்பாடிக்கு தெரியாதா என்ன வைக்கிறாங்க டிமாண்ட்? இப்போ ஆனால் எல்லாருக்கும் ஒன்று தெரியும், எலெக்ஷன் கமிஷன் யார் சொன்னால் கேட்பாங்க, பிஜேபி சொன்னால் கேட்பாங்க. ரைட், மாற்று கருத்தெல்லாம் நம்மளே சொன்னோம், பிஜேபி சொன்னோம். ஆனால் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் சொல்லி ஐயா ஓபிஎஸ்டியோ டிடிவியோட்டையோ கொடுக்குற முகாந்திரம் இருக்கானா? முகாந்திரம் இல்லை. ஃப்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் கடைசி கட்டமாக அது பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துக்கு பல பிரச்சனை, இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க பண்ணாங்கன்னா அது தேவையில்லாமல் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் போகும், பெரிய பிரச்சனை வந்துடும். தேர்தல் ஆணையம் இப்போ யோசிச்சுட்டு தான் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி நல்லாவே தெரியுது, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை, பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை. எவ்வளோ சமாதானம் போயும் ஒத்துக்க மாட்டுறாரு. ஜன்னலை திறந்து வைக்கிறோம், அது திறந்து வைக்கிறோம், எதுவுமே ஒத்துக்கல. சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. என்ன மீட்டிங்கு? மைத்ரேயன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி தலைவர்களை பேசியிருக்காரு. என்ன பிரச்சனை? உங்கள் வழிக்கு நான் வரல, எங்கள் வழிக்கு நீ வரல. கரெக்டாக உங்களை நாங்கள் ரொம்பலாம் எதுக்கெல்லாம் இல்லைங்க, கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை, நீங்கள் பார்த்து பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு கதை. இந்த கூட்டணிங்கிறதே பேச வேணாம். பிஜேபி என்ன யோசிக்கும்? அண்ணாமலை சொல்கிறத கேட்டு இப்போ எடப்பாடி அடித்தாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இன்றைக்கும் திமுகவுக்கு அகேன்ஸ்டாக பெரிய கட்சி அதிமுக. பிஜேபி வளரலை. வளராத ஒரு கட்சிக்கு ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் பிஜேபிக்கு பின்னடைவு. இன்னும் குறிப்பாக சொன்னால் அமித்ஷா அண்ணாமலை சொல்கிறத கேட்குறாரு, மாற்று கருத்தெல்லாம் இல்லை, கேட்குறாரு. ஆனால் என்ன யோசிப்பார் அவர்? என்னப்பா எடப்பாடியை நம்ம டவுன் பண்ணி ரெட்டலையை பிடுங்கிட்டோம், ரெட்டலையை பிடுங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரமாட்டார். ஏங்க அவர் வேணவே வேணாங்கிறாரு, முன்னா முடிவு பண்ணிட்டாரு. பிஜேபியோட வேணாம்பா கூட்டணி, ரெட்டலையை பிடுங்கினா என்ன ஆகும் மக்கள்கிட்ட? பரவாயில்லப்பா. இப்போ எடப்பாடி என்ன பிரச்சாரம் பண்ணுவார் பாருங்கள், நான் வந்து பிஜேபி விட்டு வந்தேன், தேவையில்லாமல் ரெட்டலையை பிடுங்கிட்டாங்க, மக்களையே நீதி கூறுங்கள் பார். ஒரு அனுதாபம் மக்கள்கிட்ட வராதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதிமுக கேடர் இருக்காங்க, இன்னும் சாதாரண அந்தளவுக்கு அதிமுகலாம் இறங்கி போல. அதாவது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை எடப்பாடி கையில் எடுத்தார்னா அது திமுகவுக்கு கஷ்டம். மோடி எதிர்ப்பு எடப்பாடி எடுக்காத வரைக்கும் தான் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. மோடி எதிர்ப்பை என்னைக்கு கையில் எடுக்கிறாரோ கொஞ்சம் யோசனை பாருங்கள். ரெட்டலையை பிடுங்கிய மோடி அப்படின்னு அவர் ஆரம்பித்தார்னா நிலவரம் என்ன சார்? தலைக்கு மேலே வெள்ள போனால் ஜான் என்ன முளம் என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கும் போது எதுக்காமல் எப்படி இருப்பார்? அவர் எதுக்கு ஆசைப்படுறாரு? பொதுச் செயலாளர் அவர் தான் தலைவராக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அந்த தலைவருக்கே மோசம். பிஜேபி கூட கூட்டு போய் ஓபிஎஸ் டிடிவிலாம் உள்ளே வந்தாங்கன்னா முடிஞ்சுது. அப்போ இவ்வளோ நாள் நடத்தின சட்ட போராட்டம்லாம் வீண். அப்போ மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க? போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மீட்டிங்காக டெல்லியிலேருந்து வர சோர்ஸ் என்ன சொல்லுது? பலவிதமான தகவல்கள், முக்கியமான தகவல் இல்லைங்க, சில விஷயம் பேசியிருக்காங்க. ஏற்கனவே நீதித்துறையில் இருக்கக்கூட பேசியிருக்காரு. என்ன? கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களோட வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, ரெட்டலையை கொடுத்துருங்க. ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதா? உளவுத்துறை சொல்லாதா? டிடிவி தினகரன் கட்சி இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியாதா? சசிகலா எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பாங்கன்னு தெரியாதா? கட்சியிலேருந்து எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க சார். இப்போ இன்னொன்று, இவ்வளோ நாளாக வந்து இடி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இடி அனுப்பாத மோடி இப்போ இடி அனுப்புனாருன்னா யாருக்கு லாபம்? எடப்பாடிக்கு தான் லாபம். எத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்க? அதிமுக தொண்டர்கள் ரோட்டில் இறங்கினா என்ன பண்ணுவீங்க? ரோட்டில் இறங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அதிமுக இருக்கவங்களாம் பிஜேபிக்கு போவாங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு மடத்தனம் இல்லை, இப்பயே போயிருக்கணுமே அப்படின்னா. ஆனால் நிறைய பேர் சொல்கிற வாதம் என்னென்னா, எடப்பாடி வந்து பிஜேபியோட சேர்ந்தால் நல்லது தானுங்க. ஏங்க நல்லதுங்க, அவர் தான் வேணான்ட்டாரே. அப்போ சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு ஏன் கிடைக்கல? பிஜேபியோட இருந்ததுனால. இன்னமும் கூட எடப்பாடி பிஜேபி திட்டாதனால தான் சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கல. பிஜேபி எடப்பாடி மேலே ரைடு விடாதனால மக்கள் நம்பிக்கை இல்லை. 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கப்பா. இவர் திட்டமாட்டுறார் பிஜேபி ரைடு விட மாட்டேங்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்போ எடப்பாடியோ இல்லை மற்றவங்களோ திமுகவும் பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா மக்கள் ஆமாம் இருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் யாரையுமே உள்ள தள்ளியே, கரெக்டாக? அப்போ எடப்பாடி சொல்கிறது எடுபடுமான எடுபடும். ஆனால் எடப்பாடி அண்டர் கிரவுண்டில் டீலிங் பண்ணிகிட்டு இருக்காரு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க மக்கள்? ஸ்டாலினாவது திட்டுறாருப்பா, எடப்பாடி திட்டமாட்டுறாரு, அப்போ ஸ்டாலினுக்கே ஓட்டு போடுவோம் முஸ்லீம்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை எடப்பாடியை சீண்டினால் அது எடப்பாடிக்கு நன்மை பயக்கும், எடப்பாடிக்கும் தெரியும். அவர் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை.
5 முனை போட்டியாக இருந்தால் தோற்று போயிடுவோன்னு எடப்பாடிக்கு தெரியும். அவர் வியூகம் அமைக்காம இருப்பார். கொஞ்சம் வருஷம் எவ்வளோ குழந்தை எடப்பாடி ஒன்றுமே தெரியாமல் இப்படியே போய் இறங்கணுமா? போன தடவை தோத்துட்டோம், அதையும் நம்ம காரணம் சொன்னோம். போன தடவை எம்பி தேர்தலில் அவர் ரொம்ப கிளவராக தான் முடிவு பண்ணுறார். நமக்கு இந்த தேர்தல் நம்ம தேர்தல் இல்லை. இந்த தேர்தலில் ஒரு 2-3 பேர் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு டெல்லிக்கு போய் நான் தான் பொதுச் செயலாளர் அவன் கூடி பிடிப்பான். பிஜேபி அவங்களையும் உடைச்சிரும். எதுக்கு இந்த தொந்தரவு? ஆளே இல்லைன்னா நம்மளுடைய இலக்கு சட்டமன்றம் தான். அது ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். இப்போ கலாய்வுங்கிற பேரில் அடிதடிங்கிறாங்க. ஆமாங்க, அடிதடிங்க. மக்கள் ஆதரவு இருந்ததுனால அடிதடி. நிர்வாகிகளும் அவ்வளோ போட்டி வேலை செய்யறதுக்கு. அடுத்து நம்ம ஆட்சி தவிர நினைக்கிறாங்க போட்டி. இது ஆரோக்கியமான போட்டி தான். திமுக கூட்டத்தில் என்ன நடந்தது? முதலமைச்சர் பேசலையா? திமுகவை உயர்த்தி பிடிப்பவர்கள் திராவிட மாடலை உயர்த்தி பிடிக்கலாம், எல்லாத்தையும் பேசணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சிச்சிருக்கோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை இப்பவும் நம்ம சொல்கிறோம், ரெட்டலையே கொடுக்காட்டினா கூட எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போக மாட்டாருங்க. எழுதி வச்சுக்கோங்க, போக மாட்டார். போனால் அதோடு முடிஞ்சு, அரசியல் கேரியர் முடிஞ்சு. அப்போ எடப்பாடி பழனிசாமி மைத்திரையன் என்ன சொல்லியிருக்காராம்? எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உதறல தான் இருக்கார். என்ன பயம் அவருக்கு? ஒருவேளை ரெட்டலையை கொடுக்காம ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் எதையும் பண்ணும். அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம். ஆனால் கொடுத்த நம்பிக்கை என்னென்னா, இல்லைங்க இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஜேபி நம்ம ஸ்டாண்ட் மாற்றினா நமக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பேசின வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிறது எடப்பாடியை பகைச்சு கொள்ள தயாராக இல்லை. அவங்க வேற ஒரு கணக்கு போடுவாங்க, சாதாரணமாக அப்படி தானே கணக்கு போடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி திமுக வரக்கூடாது, அதிமுகவை டவுன் பண்ணிட்டா ஈஸியாக திமுக வந்துடும். பிஜேபிக்கு தெரியாதா? நம்ம வலுவாக இல்லை. அப்போ தேவையில்லாமல் எடப்பாடியை அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடியாவது நம்மளை திட்டாமல் இருக்கார். பிஜேபி ரொம்ப திட்டுது. அது திமுகவை முதல்ல அடிப்போம். திமுக தான் நம்மளுடைய எதிரி. அதிமுக தானே வலு விழுந்துடும் அவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அதிமுக வலுவிலுக்கும் நினைக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை போய் சொல்கிறாருல்ல, அதிமுகலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம் பாருங்கள், பர்சன்டேஜ்லாம் நம்மகிட்ட தான் வருது. வரக்கூடிய தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பாருங்கள், எடப்பாடி ஒரு வழி பண்ணுறோன்ட்டு. எடப்பாடி என்ன நினச்சிருக்காரு, அண்ணாமலை ஒரு வழி பண்ணுறோன்ட்டு. எடப்பாடியா அண்ணாமலையா யார் அரசியலில் முதிர்ச்சி அப்படின்னு பார்த்தா அவங்க நல்லாவே தெரியும். எடப்பாடி என்றைக்கு அவர் சாட்டையில் அடிக்கிறாரு அப்போயே புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலையுடைய முதிர்ச்சியும் எடப்பாடியோட முதிர்ச்சியும். அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு இன்றைக்கும் பெரிய கட்சி அப்படின்னு அதிமுக சின்னம் இல்லாமல் போகணும், பிஜேபியுடைய கூட்டணி போகணும்னு திமுக நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி போச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சு. ஆனால் நிறைய வலதுசாரியில் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை 2 பேரும் கூட்டணி போட்டால் தான் சார் கோவையில் வலுவாக இருக்கும். ரைட்டுங்க, கோவையில் மட்டும் வலுவாக இருக்கும், மற்ற இடத்துல வேலூரில் பிரச்சாரம் போகும்போது பிஜேபி கொடியெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு ஏசி சண்முகம் சொல்லலை. பிஜேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிஜேபிகிட்ட எப்படியாரு எனக்கு இது பண்ணுங்கள், ரெட்டலை வரக்கூடாது. ஆனால் வெளியில் சொல்ல முடியல அவரால். அதானே உங்கள் பிரார்த்தனை. அப்போ எடப்பாடிக்கு எதிராக எவ்வளோ பேர் எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறாருல. இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எப்படி மற்றவங்கள்ட்ட நட்புறவாக பழகி அவங்களை கெடுக்குமோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி இருந்து ரெட்டலையை வாங்கிட்டு வந்துட்டார். ஆளை விட்றா சாமி போதும்பா அவங்க சங்காத்தியனுடைய. அதுதான் முச்சல்தனம். அரசியலில் துரோகம் இருக்கலாமா? சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவர் எடப்பாடினா துரோகம் தானங்க அரசியலில் முதல் படியே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்புமணி அவங்க அப்பாவுக்கு சண்டை பார்த்தீங்களா? எதுக்காக? இது என்ன துரோகமா? அரசியல்னாவே துரோகம் தான் சார். துரோகம்லாம் வரும். அரசியலில் துரோகம் இல்லை என்றால் தான் ஆச்சரியம். வரலாறு முழுக்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அரசியல் என்றாலே அப்பா பையன் பல பிரச்சனை வரும். எல்லாத்தையும் சமாளித்து நிற்கணும். இன்றைக்கி வேலுமணி தங்கமணி ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுவாங்க, விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் நட்டாவை தனியாக பார்ப்பார். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இந்த கட்சியை இந்த அளவுக்கு வைக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி யார்? ஒரு கிளை செயலாளராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அவர் புச்சாலியா? இவருக்கு முன்னால் பொன்னையன், செங்கோட்டையன், எவ்வளோ பேர், அத்தனை பேரையும் மீறி இன்றைக்கி கட்சியில் நான் தாண்டா நம்பர் 1ங்கிறாருன்னா அதுக்கு திறமை இல்லாமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? திறமெல்லாம் இருக்குது. திறமெல்லாம் இல்லாமலாம் இல்லை. திமுக இந்த அளவுக்கு பலத்தோடு இருந்து கூட்டணி கட்சிகள் பலம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்னும் டஃப் கொடுத்துட்டு இருக்காருல்ல. என்ன ஒன்று, அவருக்கு பிஜேபி மேலே வரலைன்னா நல்லா இருந்திருக்கும். பிஜேபி வந்துருச்சு. இப்போ ரெட்டலை கொடுக்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணான்னு தெரியாது. இது ஒரு பஞ்சாயத்து. திமுக பஞ்சாயத்தை சமாளிக்கணும். மோடி அவர்களை திட்டாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஓடணும். வெளியில் கண்டபடி பேசுவாங்க. ஏன் நம்மளாம் கேட்குறோம்ல, ஏன்பா திட்டலை நீ, ஒழுங்காக போய் சேருங்கன்னு சொல்கிறோம். அதையெல்லாம் வாங்கணும். ஒருவேளை மோடியை என்று எடப்பாடி திட்டுகிறாரோ அன்னைக்கே திமுகவுக்கு ஒரு உதறல் ஆரம்பிச்சிடும். அது திட்டாத வரைக்கும் திமுகவுக்கு நல்லது. 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் குறிப்பாக சொன்னால் இப்படியே எடப்பாடி என்ன யோசிப்பார், கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி வரும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டார், ஐயா ராமதாஸ் வருவார். காலையில் சண்டை ஆகிடுச்சு. ஏன் அவருக்கு பிஜேபிக்கு போக மாட்டார்? அவரோட 2 சாய்ஸ், ஒன்று திமுக இல்லை அதிமுக, 2 தானே. திமுகவுக்கு போக முடியாது, விசிகா இருக்குது. அப்போ அதிமுக வர போகிறார். விஜய் இந்த பக்கம் வந்துட்டால் முடிஞ்சது. விஜய் ஏன் வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் விஜய் என்ன முடிவு எடுப்பார்?
அவருக்கு பிரச்சனை வரும்போது என்ன முடிவு எடுப்பார்? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கார். நம்ம கேட்ட வரைக்கும் எடப்பாடி ஒரு பெரிய மெகா திட்டத்தில் தான் இருக்கிறார். தொடர்ந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மெகா திட்டம் ஒன்றுமே இல்லைன்ட்டு. இந்த தடவை ஒன்றுமே இல்லாததா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனாலும் ரெட்டலை கொடுத்தால் எடப்பாடி வேற மாதிரி இருப்பார், ரெட்டலை கொடுக்கவில்லை என்றால் வேற மாதிரி. நம்மை பொறுத்த வரையில் ரெட்டலையை அவற்றிருந்து பிடுங்கிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா உங்களை திட்ட ஆரம்பிச்சாருன்னா அப்போது எடப்பாடியோட செல்வாக்கு இன்னும் உயரும் தான் நினைக்கிறோம். என்று அதிமுக பிஜேபி திட்டுதோ அன்னைக்கு கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.